கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீரன் தொழிற்சங்க பேரவை சார்பாக கோவை மாநகரில் இயங்கி வரும் இருசக்கர வாடகை வாகனத்தை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு இயக்குவதால் பொதுமக்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு வருவதாகவும், இதனால் ஆட்டோ டாக்ஸி வாடகை வாகனங்கள் நலிவடைந்து உள்ளதாகவும், இருசக்கர வாடகை வாகனத்தை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்க உறுப்பினர்களுக்கு மானிய விலையில் டீசல், பெட்ரோல் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், சாலைகளை பராமரிக்கவும் அவிநாசி மேம்பாட்டு திட்டம் விரைந்து முடிக்க வேண்டும் என்றும், சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மோட்டார் வாகன தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வாடகை வாகன ஓட்டுநர்களுக்கான பணிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். தீரன் தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் பொங்கு கோமருங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட தீரன் தொழிற்சங்க பேரவையின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டமானது இருசக்கர வாகனத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா யார் இதில் டூ வீலர்